ஹலோ கைஸ், இந்த வீடியோ பண்ணும்போது ஏதோ காணாம போன சொந்தத்தெல்லாம் ஒன்றா வச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்கன்னா, ஆமாங்க, 2 மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் ஆல்பினோ சினங்கள், க்ரீன் சினங்கள், டெல்லி பைச்சர், என்லிச்செரி, ஸோ இப்படி எல்லா சினங்களும் ஒரே வீடியோவில் பார்க்குறோம். ஸோ சினங்கள் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஃபிஷஸ். பட் நமக்கு 2 மாதமாக க்ரீன் சினங்கள் இருந்தால் ஆல்பினோ சினங்கள் இருக்காது, ஆல்பினோ சினங்கள் இருந்தால் டெல்லி பைச்சர் இருக்காது, டெல்லி பைச்சர் இருந்தால் என்லிச்செரி இருக்காது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே இருக்குது. ஸோ பார்க்குற எல்லா ஆல்பினும் செம்ம ஃபேட்டியாக சூப்பராக இருந்துச்சு. தென் என்லிச்செரி தான் கிட்டத்தட்ட 2 வாரமாக நம்ம கிடைப்பானான்ட்டு ரொம்ப டஃப் கொடுத்துட்டு இருந்துச்சு. பட் இந்த அடிச்சு தூக்கிட்டோம். ஸோ எல்லாமே சூப்பர் ஹெல்த்தி அண்டு ஃபேட்டி ஃபிஷ்ஷாக இருக்குது. என்ன ப்ரோ ஃபேட்டி ஃபிஷ் அப்படின்னா, நீங்கள் பொதுவாக ஒரு ஃபிஷ் ஷாப் போனாலும் சரி, இல்லை எங்கே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆக்சுவலாக ஒரு பாடி ஸ்லிம்மாகவும் தலை பெருசாக அப்படிலாம் இருந்தால் அந்த ஃபிஷ்ஷு கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதாவது இம்யூனிட்டி பவர் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆமாம், அதுக்கு ஃபுட்டு சரியாக கிடச்சிருக்காது, மெயின்டெனன்ஸ் சரியாக இருந்திருக்காது. ஆனால் நமக்கு இன்றைக்கி வந்து எல்லா ஃபிஷ்ஷும் ப்ராப்பராக ஹெட் டு டெயில் ஒரே அடைய பல்ஜினஸாக அழகாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பொதுவாக நம்ம ஃபிஷ் எல்லாமே சூப்பராக வரும். நம்ம அந்த மாதிரி டீலராக பார்த்து எடுப்போம். ஆமாம், இந்த தடவை அதே மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சு. என்ன ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம ஒரு கொஞ்ச நாளில் ஃபில் பண்ணிட்டோம். ஷாப் ஃபுல்லாக நிறைய ஸ்டாக் வந்திருக்கு. நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள், ஏகப்பட்ட ஸ்டாக் வந்திருக்கு. க்ரீன் சினங்கள் கூட பாருங்கள், எவ்வளோ நல்ல ஒரு ஃபேட்டியாக நல்லா சைஸாக இருக்குது பாருங்கள், ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃபிஷ்னா. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்பினோ சினங்கள் பார்த்துட்டோம், அதுக்கடுத்து க்ரீன் சினங்கள் பார்த்துட்டோம், தென் என்லிச்செரி பார்த்துட்டோம். இப்போ டெல்லி பைச்சர் மட்டும் இப்போ ஒரு 2 வீக்ஸாகவே நான் பீஸ் 2 தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ரேட் கூடி இருக்குது. பட் நான் உங்களுக்கு அதே ப்ரைஸிங் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கூடனால கம்மியாக எடுத்திருக்கேன். பட் இல்லைனா நம்ம இதெல்லாம் ஒரு 6 பீஸ் 12 பீஸ் டெல்லி பைச்சரை கூட வச்சுருப்போம் நம்ம. ஓகே கைஸ், ஹெட் பாப் ஃப்ளோரான் 580 550 இந்த பட்ஜெட்டில் சூப்பர் கிரேடில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் சேல்ஸ் போடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ்ஷும் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போஸ்ட் போடுவேன். ஸோ குரூப்பில் இல்லைனா ஆட் ஆகிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டைகர் ஆஸ்கர் அண்ட் ஆல்பினோ டைகர் ஆஸ்கர். தென் இது எல்லாமே இம்போர்ட்டட். ஸோ நம்ம ஹோம் ப்ரீட் ஆஸ்கர் 85 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். இது எல்லாமே 145 வரும். என்ன டிஃப்ரெண்ட்னா, பக்காவாக கலரிங் பேர்ல்ஸ் எல்லாமே டோட்டலாக மாறும். தென் இது இம்போர்ட் பண்ணி வரனால நீங்கள் வளர்க்குறப்ப ஹோம் ப்ரீடை காட்டிலும் இதில் கலர் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் டபுள் தி டைம் அதிகமாக இருக்கும். ஸோ ஹோம் ப்ரீடில் மேக்ஸிமம் இந்த அளவு ஆரஞ்சினஸ் இருக்காது. ஆல்பினோ டைகரில் லைக் எல்லோ ஷேட் ஒரு ஃபேடடாக தெரியும். பட் இது ரொம்பவுமே அழகாக இருக்கும். தென் இந்த தடவை ரொம்ப மாதம் கழிச்சு ஆல்பினோ லெமன் ஆஸ்கர் எடுத்திருக்கோம். ஸோ ஆல்பினோ லெமன் ஆஸ்கர் எல்லாமே இந்த பேட்டர்னோட வந்திருக்கு. அதாவது டைகர் ஆஸ்கர் பேட்டர்னில் வந்திருக்கு. ரொம்பவுமே நல்லாயிருக்கும் வளர்கிறப்ப. ஆக்சுவலாக எல்லோ கலரில் இருக்கும். ஆமாம், நம்ம இப்போ ஆரஞ்சு கலரில் நம்ம ஆல்பினோ டைகர் பார்த்தோம்ல, ஸோ அதே இது லெமனில் வரப்போ ரொம்பவுமே எல்லோவாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது சின்ன சைஸ்னால, வளர்கிறப்போ அவ்வளோ டார்க்காக லெமன் விழுந்திருக்கும், அந்த எல்லோ கலர் விழுந்திருக்கும். ஸோ இதுவுமே நம்ம சைட்டில் இருக்குது. நான் சொன்னேன் ஹெட் பாப்ஸ் இன்றைக்கி கூட ஒரு 2 கன்சியூமருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக ஷாப் லீவு, நம்ம ஷிப்மெண்ட்லாம் போடல. பட் நமக்கு நேரில் வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னனால அவங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், வெறும் 550 580 பட்ஜெட்டுக்கு. தென் இப்போ பார்க்குறது இது எல்லாமே ஆர்டிசி. ஸோ ஆர்டிசி ரெட்டைல் கேட்ஃபிஷ் பொறுத்தவரை நம்மகிட்ட ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுக்க போகிறோம். 150 ரூபாய் கூட கொடுக்க போகிறோம். ஸோ 2-3 பீஸ் எடுக்கிறவங்க எல்லாம் 150, ஒரு பீஸ் எடுத்தால் 170 80 இந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறோம். ஸோ நிறைய பீசஸ் இருக்குது, 20 பீசஸ் கிட்ட நம்ம கையில் இப்போ அவைலபிள் இருக்குது. ஸோ இன்னுமே பீசஸ் 2 நாளைக்கு கொடுத்தா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வேணால் இப்போ நீங்கள் புக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக 2.5 3 இன்ச் சைஸு. ஸோ இந்த சைஸில் வாங்குறது நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் மட்டும் ஸ்டார்டிங் ஒரு 1 வீக் மட்டும் நல்லா கேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து விறுவிறுன்னு வேகமாக வளரும். இது நம்ம கிட்ட ஒரு சிலவங்க வளர்த்து விற்கிறாங்க. ஸோ நம்ம அவங்ககிட்ட வாங்கி 5 இன்ச் 6 இன்ச் அது மாதிரி விற்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வளர்த்து விற்க தோதுனாலும் வளர்த்து கொடுங்க, நான் இதெல்லாம் வாங்கிப்பேன். பட் அதுக்குன்னு ரொம்ப பெருசில் ஒரு 5 to 6 இன்ச் நிறைய பேர் நம்மகிட்ட விரும்பி கேட்பாங்க, இந்த சைஸுக்குள்ளே வளர்த்து கொடுக்குறதா இருந்தால். ஆமாம், ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஒரு 2.5 3 இன்ச் சைஸ்க்குள்ளே இருக்கும். மேக்ஸிமம் 2.5 இன்ச் சைஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட சைஸ் க்ரோத் எவ்வளோ பெருசாக வளரும்னா, சின்னதாக இருக்கப்போ சிக்கன் பீசஸ், சிக்கன் ஹார்ட் இதெல்லாம் போட்டு வளர்த்தாலே வேகமாக வளரும். ஆனால் வளர்ந்தக்கப்புறம் ஒரு முழு கோழியை கொடுத்தாக்க லபக்குன்னு முழுங்கிடும். ஸோ அந்த மாதிரி பெருசாக வேகமாக வளரும். இதோட இது ஹெட்டு பெருசாகவும் டெய்ல் அப்படியே ஊசியாக டேப்பராக இறங்கும். பார்க்க நல்லாயிருக்கும், ஒரு ப்ளேஃபுல்லாக இருக்கும். இந்த இதில் ப்ளேஃபுல்லாக நம்மகிட்ட போய் விளையாடாது. அதுக்கு ஃபுட்லாம் கொடுத்தீங்கன்னா வேகமாக அதை ஹண்ட் பண்ண அங்கிட்டு ஒவ்வொரு மீனடி ஒரு ஸ்கூல் பண்ணுற மாதிரிலாம் இது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போக அதெல்லாம் நல்லாயிருக்கும். தென் இது போக நம்மகிட்ட இந்த தடவை ஜெயிண்ட் கவராக 2 கவர் ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். ஸோ இல்லை நம்மகிட்ட நிறைய பீசஸ் 20 பீசஸ் கிட்ட ஆல்பினோ ஜெயின் கௌராமி அவைலபிள் இருக்குது. ஸோ இதோட ரேட் எவ்வளோ ப்ரோ வரும் அப்படின்னா, இதுவுமே 2 பீஸ் 3 பீஸ்லாம் எடுத்திங்கன்னா வெறும் 150 ரூபாய் கொடுக்க போகிறேன். ஒரு பீஸ் 2 பீஸ்னா 170 to 180 வரும். ஸோ இதெல்லாம் 2 இன்ச் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அளவு குவாலிட்டி ஆக்சுவலாக எப்பயுமே எங்கேனாலும் ஃபிஷ் ஓடலை, ஆவரேஜாக இருக்குது, இல்லை கண்டிஷன்ஸ் இல்லை, டேமேஜ் ஆயிரும் அப்படின்னா தான் ரேட் குறைப்பாங்க. நான் கொடுக்கும் போதே பெட்டரான ப்ரைஸிங் கொடுக்குறேன். ஸோ அப்படின்றப்ப எனக்கு 1 வீக் இப்போ தான் நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் போஸ்ட் போட்டிருந்தேன் ஆல்பினோ
ஜெயின் கோராமி ஒரு 12 பீசஸ் கிட்ட வந்திருக்குன்னு, அதுக்குள்ளே திரும்ப நம்ம ஒரு 20+ பீசஸ் கிட்ட எடுத்திருக்கோம். ஸோ அது ஸ்டாக் முடியும் நமக்கு எப்படின்னா 2-3 நாளே முடிஞ்சிடும். ஸோ நியாயமான விலை இருக்குனால டக்கு டக்குன்னு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணால் நம்ம வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு ஆர்டர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அன்னன்னைக்கு டிஸ்பேச், நீங்கள் மண்டே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே உங்கள் கைக்கு டெலிவரி ஆயிரும் ஃபிஷ்ஷு. ஸோ அந்த மாதிரி அடுத்த நாளே உங்கள் கைக்கு டெலிவரியே கொடுத்துருவோம். ஸோ அந்தளவு ஸ்பீடாக இருக்கும். ஆமாம், கிட்டத்தட்ட 5 பேர் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுனால ஓரளவு இப்போ ரெஸ்பான்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேக்கிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ நிறைய நம்ம கொரியரில் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், பேக் டு தி கண்டென்ட். ஸோ நம்ம இப்போ பார்த்ததுலாம் குவாச்சுவா சென்னா. இந்த சென்னா எல்லாமே 220 வரும். ஸோ நம்ம இப்போ காமிக்கிற 2 வெரைட்டி ஆஃப் சென்னா 4 பீசஸ் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுவுமே 220 ரூபா தான். தென் இப்போ பார்க்குற சென்னா புனிஸ்டாட்டா, இதை வந்து ஸ்பாட்டட் சென்னான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஸ்பாட்டட் சென்னா அந்த மாதிரி கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஸோ இந்த வெரைட்டிஸ் வேணுன்னா 220 வரும். ஸோ அந்த வெரைட்டிஸ் வேணால் அதுவும் 220 தான் வரும். ஸோ உங்களுக்கு எந்த வெரைட்டிஸ் வேணுமோ அதை ஆர்டர் கொடுங்க. தென் இந்த தடவை நமக்கு நிறையா கூலி லோச்சஸ், நல்லா ஜெயின்ட் கூலி லோச்சஸ் ஜம்போஸ் திரும்ப எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நிறையா அவைலபிள் இருக்குது. ஜம்போ தான் இந்த தடவை எடுத்திருக்கேன், ஏன்னா இது எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. இதுதான் நிறைய பேர் நமக்கு ஆர்டர் போன தடவை கொடுத்தாங்க. ஸோ இது வேணாலும் நம்ம சைட்லேயே அவைலபிள் இருக்கும். பிக் சைஸ்ன்னு ஜம்போன்னு போட்டிருக்கோம். டேரெக்டாக நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.